ஸோ நான் மொத்தம் 3 என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். 4வது என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் 230 மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ண காரணமாக இருந்த லோயஸ்ட் கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணேன். அடுத்தது மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஹையை பிரேக் அவுட் பண்ண காரணமாக இருந்த லோவை ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணோம். இந்த ஆர்டர் பிளாக் டேப் ஆனதும் என்ட்ரி எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் சின்னதாக, அதாவது டார்கெட் வந்து சின்னதாக தான் வச்சிருந்தேன். ஒரு 35 to 40 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருந்தேன். டார்கெட்டை மொதல் போய் டார்கெட் ரீச் ஆனிச்சு. ரொம்ப மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சடன் ஃபால் ஆனிச்சு. சடனாக ஃபால் ஆனதும் இது கீழே இருந்த ஆர்டர் பிளாக் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் டேப் ஆனதும் ஒரு என்ட்ரி எடுத்தேன். தென் அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவலைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் கிடைச்சது. இந்த இடத்துல இது ஒரு ரெட் கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுத்தேன். இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் ஆனதும் இன்னொரு என்ட்ரி, மொத்தம் 3 என்ட்ரி. இன்னைக்கு 3வது என்ட்ரி எடுத்ததும் டைரக்டா மார்க்கெட் போய் டார்கெட்டை ஹிட் ஆனிச்சு. எது வரைக்கும் நான் டார்கெட் வச்சிருந்தேன் 5 மினிட்ஸ்ல இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் நான் டார்கெட் வச்சிருந்தேன். இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் என்னோட டார்கெட்டா இருந்துச்சு. அந்த டார்கெட்டை போய் டேப் ஆனதும் ரிட்டர்ன் மார்க்கெட் சடனா ஃபால் ஆயிருச்சு. ஸோ நான் மொத்தம் 3 என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். 4வது என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் 230 மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது வேஸ்ட்டு தான். மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெவியான மூவ்மெண்ட் இருக்கும், எதிர்பார்க்க முடியாது எப்போ என்ன ஆகுன்னு. அதனால நான் வந்து 3 ட்ரேடும் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு 230 கூட மொத்த ட்ரேடும் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்னைக்கான செட்டப். ஓகே கைஸ், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஜிவோ எக்ஸ்ப்ளோரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.